வணக்கம் மக்களே. நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. சாட்டர்டே எபிசோடுக்கான முதல் ப்ரோமோ எப்பவுமே கொஞ்சம் லேட்டா தான் வரும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா விட்டுருக்காங்க. சீக்கிரமா விட்டோனே ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா ரைட்டு, உள்ள கண்டிப்பா கண்டென்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா லேட்டா விட்டா வச்சு ஏதாச்சும் கண்டென்ட்டை யோசிச்சு ஏதாவது பேச போறாங்கன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணலாம். சீக்கிரமா விட்டாங்கன்னா கண்டென்ட்டே இல்ல, வெறுமனைக்கு ரம்பத்தை போட்டு அறுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிடலாம். அந்த மாதிரி இந்த ப்ரோமோல எதுவுமே இல்ல. ஆனா ஒரு விஷயம் நடந்திருக்கு ப்ரோ. சேதன் எவிக்ட் ஆயிருக்காப்ல. நம்ம பல நாளா சொல்லிட்டே இருந்தோம் ப்ரோ, சேதன் எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு, வேற யாராச்சும் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சேதன் எவிக்ட் ஆயிருக்காப்ல. அப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டபுள் எவிக்ஷன் தான் நினைக்கிறேன். ஒன்னு சேதன், இன்னொன்னு வீட்டுக்குள்ள நம்ம அமிதா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா சேதனுக்கு பதிலா புதுசா யாரையோ போட்டிருக்காங்க ஹோஸ்டிங் பண்ண. வாய்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. சோ நல்லபடியா பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. நம்பிக்கை இருக்கு நல்லபடியா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க தானே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சேதனை ஹோஸ்டிங் சரியில்லை, வேற யாரையாச்சும் கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. சோ புதுசா யாரையோ கூட்டு வந்திருக்காங்க. பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. நம்பிக்கை இருக்கு guys, எனக்கு நம்பிக்கை இருக்கு. யாரும் தெரியல, புது ஹோஸ்ட் போல. பேர் தெரிஞ்சுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க, ஓகேவா? சோ அந்த வகையில அந்த புது ஹோஸ்ட் வந்தோடனே என்ன பேசுறாப்லன்னா, வாரம் வாரம் நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம். அந்த விஷயங்களை அவங்க கேட்கல. ஆனா அதே விஷயங்களை தான் இப்ப குடும்பங்கள் வீட்டுக்குள்ள போயிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி உள்ள போன குடும்பங்கள் நம்ம சொன்ன விஷயத்தை தான் உள்ள போய் சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் மண்டைக்குள்ள போட்டுட்டு இவங்க என்ன மாதிரி பிளே பண்ணுவாங்க. ஏன்னா பல பேருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது மூலமா பல பேர் ஆறுதல் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா யாரு நமக்கே தெரியும். அது எங்க அக்கா விஜே பாரு தான். ஏன்னா அக்கா பயந்துட்டு இருந்தாங்க. அதாவது பயந்துட்டு இருந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க. ஐயோ நம்ம கள்ளக்காதலுக்கு வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே, கள்ளக்காதல் எப்படி வீட்டுல சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க. நல்ல வேலை வீட்டுக்குள்ள நம்ம பாருக்கான அம்மா அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கவே இல்லை. நீ என்ன வேணா பண்ணுமா, ஏதோ கேம் ஆடுற, என்னமோ பண்ணு அப்படி சொல்லிட்டு அந்த விஷயத்த சுத்தமா கண்டுக்கவே இல்லை. அவங்க தான் சொல்லிட்டாங்களே, இந்த மாதிரி ஆணும் பெண்ணும் ஒன்னா இருக்கும் போது வர்ற விஷயம் தான் எல்லாமே, இந்த விஷயத்த நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது, அது அப்படியே போகட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஓப்பனா சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, சூப்பர்மா, நல்லா இருக்கு. ஆனா என்ன, ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கும்போது வர்ற ஆசைகள் எல்லாம் ஓகே தான். ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல இந்த மாதிரி குப்பை மாதிரி பண்ணும்போது அதை கொஞ்சமாச்சும் தட்டி இருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அம்மா தூக்கி போட்டு அடிக்கலாம் வேண்டாம், அந்த அளவுக்குலாம் எதுவும் வேண்டாம், செவுட்ல கிட்டலாம் அடிக்க வேண்டாம், அப்படிலாம் வேண்டாம். சின்னதா, ஏமா இது வேண்டாமா, இது கொஞ்சம் தேவையில்லாத வேலை மாதிரி தெரியுது, வெளியே இதனால பாத்துக்கோமா, இங்க அப்படி வேண்டாமான்னு சொல்லிட்டு சின்னதா சொல்லிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. பட் அவங்க சின்னதா கூட சொல்லல. அவங்கள பொறுத்தவரைக்கு தான் பொண்ணை எதுவுமே தப்பு சொல்லக்கூடாது, வீட்டுக்குள்ள உள்ளவங்க தான் தப்பு சொல்லணும்னு சொல்லிட்டு முடிவோட தான் வந்திருக்காங்க. போறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே வன்மத்தை கக்கிட்டு தான் போனாங்க. அந்த வகையில சேதனை சொல்ற பாயிண்ட் நம்ம அக்காவுக்கு தான். நிறைய இன்ஃபர்மேஷன் மண்டைக்குள்ள ஏத்தி இருக்காங்க. அது மூலமா ஒரு சில பேர் ஆறுதல் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சில பேர் குழம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சில பேர் அந்த இன்ஃபர்மேஷனால குழம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல சுபிக்ஷா குழம்பிட்டாங்க. அடுத்து நம்ம பேர் என்ன, நம்ம காமு மாமா குழம்பிட்டாங்க. இந்த ரெண்டு பேருமே கொஞ்சம் குழம்பி சுத்துறாங்க. மத்த எல்லாருமே எப்பவும் போல நார்மலா தான் இருக்காங்க. காமு மாமா பொறுத்தவரைக்கு ஃப்ரெண்ட் என்னன்னா அவ கூட சேர்ந்து ஆட சொல்றான், அக்கா என்னன்னா அவ கூட சேராத, உனக்கான கேமே தனியா பார்க்கும்போது நல்லா தான் இருக்குன்னு சொல்றா. அப்ப நம்ம என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு மாமா ஒரு மாதிரி குழம்பி நேத்துல இருந்தே பாருக்கு ஆப்போசிட்ல தெளிவா ஒரு கேம் போட்டுட்டு இருக்காப்ல. ஏன்னா பாருக்கான பேச்சுக்கள் இப்பதான் காமு மாமாக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு போல. பார்வை பொறுத்தவரைக்கும் மாமா பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கி அந்த கேப்டன் ஆனது எல்லாமே பார்வை வச்சு மட்டும்தான். பார்வை விட்டு கொடுத்தனாலதான் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து மாமா டென்ஷன் ஆயிட்டாப்ல. நேத்துல இருந்து தூக்கிட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காப்ல. இப்ப கூட வீட்டுக்குள்ள லைவ்ல தூக்கிட்டு அடிச்சிட்டு தான் இருக்காப்ல. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ அந்த வகையில குழம்பி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேர் தான், சுபிக்ஷா காமு மாமா, இந்த ரெண்டு பேர் தான் குழம்பி இருக்காங்க. சில பேரை தெளிவாக்கிட்டுன்னு சொல்லி சொல்றாங்க. சில பேரை தெளிவாக்கிட்டான். யாரை தெளிவாக்கிட்டா ஒண்ணுமே புரியல. மொத்தத்துல நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஆனா என்னன்னா, அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுலாம் இந்த 3 வாரங்களை அவங்க ஓட்டுவாங்களா? ஏன்னா இன்னும் 3 வாரங்கள் இருக்கு. அந்த 3 வாரங்களுக்கான கேமை இவங்க கரெக்டா கொடுப்பாங்களா அப்படிங்கறத இங்க கொஸ்டினா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு 3 வாரங்கள் ஓட்டணும் அவசியமே கிடையாது. ஒரே ஒரு வாரத்தை ஓட்டினா மட்டும் போதும். அதுதான் டிக்கெட் ஃபினாலே. வரப்போற வாரத்தை மட்டும் ரொம்ப தெளிவா தனியா அழகா கேமை போட்டு தோக்குறியோ ஜெயிக்கிறியோ, ஆனா உனக்கான கேமை நீ ஃபுல்லா போட்டு அந்த டாஸ்க் அடிச்சு ஆடினா எனக்கு தெரிஞ்சு உனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஆனா அதை விட்டுட்டு இல்ல நான் கை கோர்க்கிறேன், அவ வின் பண்ணக்கூடாது, இவன் வின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேமை போட ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா மக்களும் காரி துப்பிடுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த டிக்கெட் ஃபினாலே கார்டுமே கிடைக்காது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் அண்ணன் போய் பேசுவோன்னு சொல்லி முடிச்சாப்ல. அப்ப என்ன தெரிஞ்சு வேற டாபிக் அட்ரஸ் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. மோட்டிவேஷன் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. வெறுமனைக்கு ஒவ்வொரு குடும்பத்தை பத்தி பேசி அந்த குடும்பங்கள் என்ன சொன்னாங்க, என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்சிச்சு, அந்த மாதிரி விஷயங்களை பேசுவாங்க. பட் எனக்குள்ள ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இப்ப நிறைய குடும்பம் போயிருக்காங்க. அதுல நிறைய குடும்பத்துல ஒரு சில குடும்பம் மட்டும்தான் நல்ல அட்வைஸ் கொடுத்தாங்க. ஒரு சில குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் வந்தோமா, ஜாலியா பேசணுமா, பார்த்தோமா, சிரிச்சோமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுல ஒரு சில குடும்பம் நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கல்ல. அதான் நம்ம அமித்துக்கான குடும்பம், காமு மாமாக்கான குடும்பம்,
பாருக்கான குடும்பம் இன்ஃபர்மேஷனே இல்ல, சாண்ட்ராக்கான குடும்ப இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க, சுபிக்ஷாக்கான குடும்ப இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க, வேற 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 ரியா வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில குடும்பங்கள் மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. கனிக்கான குடும்பமும் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இவங்க கேம் ஆடுறாங்களான்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா அமித் ஒய்ஃப் அவ்வளவு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போன அடுத்த செகண்டே தலைமை அந்த விஷயத்தெல்லாம் போய் பாரு கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்ல. இப்போ ஒருத்திக்கு தலைமை யாரு கூட சுத்திட்டு இருக்காப்ல, பாரு கூட சாண்ட்ரா கூட தான். அவங்க ஒய்ஃப் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க, அந்த 2 பேரை விட்டு தள்ளி வா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நம்ம அமித் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆமா நானே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண போறேன்னு சொல்லி வார்த்தையை விட்டுருந்தாப்ல. ஆனா மனுஷன் ஒய்ஃப் கிளம்பின அடுத்த செகண்டே ரிட்டர்ன் அந்த பக்கம் போயிட்டாப்ல. அடுத்த செகண்டே பாரு கூட சேர்த்துட்டு ஃபுல்லா இப்போ ஒருத்தி பாருக்கு தான் கொடை பிடிச்சிட்டு இருக்காப்ல. சோ அந்த மனுஷன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது வேஸ்ட்னு எனக்கு தோணுது. இன்னைக்கான எவிக்ஷன்ல அவருக்கான கார்டை ஃபர்ஸ்டா தூக்குனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த வகையில் அமித் மாத்திக்கவே இல்லை. காம மாமா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காப்ல. பட் எவ்வளவு தூரம் யோசிப்பாருன்னு தெரியல. நேத்துல இருந்து யோசிச்சுட்டு இருக்காப்ல. நேத்து நைட்டு கூட நம்ம பாரு வந்து காமு கிட்ட பேச ட்ரை பண்ணாங்க. அப்ப கூட நம்ம காமு வந்து ஒரு மாதிரி தட்டி விட்டாப்ல, அதெல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலையில அவங்களே வந்து டப்புன்னு கெட்டி பிடிச்சு பேபி தூங்குனியா பேபி, எத்தனை மணிக்கு தூங்குன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சிச்சு. இருந்தாலும் மாமா வந்து அதே பிளாஸ்ட் மோட்ல தான் இருக்காப்ல. அந்த இடத்துல கொஞ்சிட்டு ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் தடவி விட்டுட்டு அப்புறம் திருப்பி பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காப்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ காமு மாமா கொஞ்சம் இதாக இருக்காப்ல. அடுத்த கனிக்கான ஃபேமிலி சொன்ன விஷயத்த கனி எடுத்துக்கல. கனிக்கான ஃபேமிலி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சில பாண்ட் அந்த வீட்டுக்குள்ள உருவாக்கி இருக்கீங்க, அந்த பாண்டு கூட மட்டும் இருக்காதீங்க, வெளியே வந்து கேம் ஆடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க வெளியே வந்த மாதிரி தெரியல. சுபிக்ஷா ஃபேமிலி சொன்னதை ஒன்னே ஒன்று மட்டும் நம்ம சுபிக்ஷா எடுத்துக்கிட்டாங்க. அந்த பீட் பாக்ஸிங் நேத்துல இருந்து அந்த சத்தம் இல்ல, துப்புற சத்தம் இல்லாம இருக்கு, அந்த ஒண்ணு மட்டும் மாத்திருக்காங்க. மத்தபடி எல்லாரும் கூட பழகு, எல்லாரும் கூட சேர்ந்து பேசுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை இன்னும் பண்ண மாதிரி தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா வீட்டுக்குள்ள வச்சா கண்டிப்பா சுபிக்ஷாவே பாருக்கு ஆப்போசிட்ல சண்டை போடணும்னு தோணுது ப்ரோ. கண்டிப்பா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஓப்பனா சொல்லிட்டாங்க, நீ சண்டை போட்டு ஆடுன்னு சொல்லிட்டு. சோ அவங்க தம்பி வேற ஒண்ணு சொன்னாப்லையே, சாண்ட்ரா எல்லாம் அந்த டாஸ்க்ல மடியில வந்து உட்கார்ந்தப்ப நீ எதுக்கு அழுத, சாண்ட்ரா அடிக்க வேண்டியதானு சொல்லிட்டு சொன்னாப்ல. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் டிஃபரன்ஸ் டாஸ்க்ல சுபிக்ஷா இருந்தா அந்த விஷயங்களை வச்சு கொஞ்சம் பிளாஸ்டா கேம் ஆடுவான்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வேற யார் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க? அடுத்த நம்ம பிரச்சனை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, பார்வை நம்பாத, அவ டபுள் கேம் ஆடுறா, இங்கேயும் பேசுறா அங்கேயும் பேசுறான்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொன்னாப்ல. அந்த விஷயத்த நம்ம சாண்ட்ரா எடுத்துக்கிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. எடுத்துக்கிட்டு அடுத்த நாளே அமித் கிட்ட கூட போய் சொல்லிட்டு இருந்தாங்க, பாரு வந்து டபுள் கேம் ஆடுறா, நம்ம கிட்டயும் பேசுவோம் அங்கிட்டையும் பேசுவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொன்னாங்க. சொன்ன அந்த சாண்ட்ரா ஒரே ஸ்டாண்ட்ல இருக்காங்களான்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா சாண்ட்ராக்கு வந்து இப்ப மெயின் எனிமி யாரு தெரியுமா ப்ரோ? திவ்யா, கனி, உங்க 2 பேர் மட்டும்தான். அவங்க 2 பேரும் சுத்தமா பிடிக்கல. சோ அவங்க 2 பேரும் அழிக்கிறதுக்கு அக்கா என்ன வேணும் பண்ணுவாங்க. அதனால அக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா, டபுள் ஸ்டாண்டே எடுத்தாலும் பரவாயில்ல, நான் பார்வை வச்சு அவங்களை அட்டாக் பண்றேன், பார்வை வந்து ஆயுதமா யூஸ் பண்ணி அவங்க அட்டாக் பண்ணி ஆவேன்னு சொல்லிட்டு ஒரு நிலையா நிக்கிறாங்க. பட் பார்வை ஒன்னத்துக்கு ஆகாது, அது சும்மா கத்த மட்டும் தான் ஆகும். கடைசி வரத்துக்கு நான் பயந்துட்டப்பா அப்படின்னு சொல்லி கத்த மட்டும் தான் ஆகும். அது தாண்டி அதுவே ஒன்னத்துக்கு ஆகாது. அதுக்கு தான் ஃபயர் விட்டு அடக்காங்க. அந்த வகையில யாருமே எனக்கு தெரிஞ்சு பெருசா மாத்திக்கல ப்ரோ. யாருமே பெருசா மாத்திக்கல. ஒரு சில பேர் மட்டும் அதை யோசிக்கிறாங்க. ஒரு சில முக்கியமா எனக்கு தெரிஞ்சு பாரு ரொம்ப தெம்பா இருக்காங்க. ஏன்னா நம்மளோட லீலைகளை அம்மா வந்து ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வந்து வீட்டுக்குள்ள கண்ட மேனிக்கு சுத்தி இருக்கோம், அதெல்லாம் அம்மா கண்டுக்கவே இல்லை. அப்போ ஓகேப்பா, நமக்கு வந்து கிரீன் சிக்னல் விழுந்துச்சு, நம்ம தொடர்ந்து அந்த கிறுக்குத்தனத்தை பண்ணுவோம், அந்த லீலைகளை பண்ணுவோம்னு சொல்லிட்டு பாரு மட்டும்தான் கொஞ்சம் அவங்க அம்மா சொன்ன விஷயத்தை வச்சு கேம்குள்ள வந்திருக்காங்க எனக்கு தோணுது. ஸோ மற்றபடி வேற யாருமே செட் ஆக மாட்டாங்க ப்ரோ. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்திருக்கே சேதன் இருந்தால் உங்களுக்கே தெரியும். ஸோ சேதனை வந்து அரசன் மூவில இருக்காப்ல, அதான் வடச்சென்னை பார்ட்டோ, அதுதான் அந்த 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 படத்துல உள்ள லுக்குன்னு நினைக்கிறேன். பாவம் சேதனை இந்த லுக்கை ரிவீல் பண்ணாம எப்படியும் வெளியெல்லாம் தப்பிச்சிருப்பாப்ல. வெளியே தான் போனா மாஸ்க் போட்டு தான் கண்டிப்பா சுத்திருப்பாப்ல. நான் லுக் அவ்வளவு சீக்கிரத்துல ரிவீல் பண்ண மாட்டாங்க. பட் உங்களுக்கே தெரியும், ஒரு ஹோஸ்டிங் வந்த பிறகு மாஸ்க் போட்டுலாம் சுத்த முடியாது. அதனால இங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி லுக்கை வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து ரொம்பவே ஹைட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் படத்தை பார்க்கும்போது அந்த லுக் வந்து ரொம்ப புதுசா அவங்களுக்கு இருக்கும், பார்க்கவே வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் என்ன பண்ண, சேதனை வந்து ஹோஸ்டிங்ல இருக்கனால காமிச்சுதான் ஆகணும். இப்ப சேதனை அவங்களுக்கான கெட்டப்பை ரிவீல் பண்ணிருக்காங்க. இது அரசன் மூவில உள்ள லுக்கு தானா இல்ல சேதனை வேற ஏதாவது தனியா படம் பண்றாருன்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச அரசன் மூவி தான் நினைக்கிறேன், சொல்ல முடியாது, வேற ஏதாச்சும் படமா கூட இருக்கலாம். சோ நீங்க சொல்லுங்க கைஸ், வீட்டுக்குள்ள இந்த ஃபேமிலி வந்ததுல கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல யார் வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கா? உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.